வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மாலையில் ஓபிஎஸ்ஸிற்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். கூட்டமாக அதிமுகவிலிருந்து நிர்வாகிகள் ஓபிஎஸ்ஸை தேடி வந்துள்ளனர். மே 4ஆம் தேதி அதிமுக படுதோல்வியை தழுவும். அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தற்பொழுதே அதிர்ச்சியடைந்து விட்டார்கள். எடப்பாடி பின்னால் சென்றது மிகப்பெரிய ஒரு தவறு. அதிமுகவின் கள நிலவரம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் தோல்வியை தழுவக்கூடிய வகையில் சூழ்நிலை அமைந்துவிட்டது. எடப்பாடியை நம்பி நாங்கள் அனைவரும் மோசமான நிலைமைக்கு வந்துவிட்டோம். ஓபிஎஸ்ஸை தவிர அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் ஓபிஎஸ்ஸின் பின்னால் சென்றால் மட்டும்தான் அரசியல் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் தமிழக மக்களுக்கு ஒட்டுமொத்த உதவிகளை செய்ய முடியும் என்ற காரணத்தினால் ஓபிஎஸ் அவர்களது வீட்டிற்கே சென்றுள்ளனர். ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே திமுகவில் 50,000 தொண்டர்களுடன் அதிமுகவில் இருந்து திமுகவில் இணைந்து கொண்டார். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஏற்படுமா? அதிமுகவில் இருந்து வருகை தருவார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது. காரணம், 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவதே திமுக தான். அதிமுகவின் நிலைமைதான் மிகவும் மோசமான நிலைமைக்கு மாறும். அதற்கு எடப்பாடி தான் காரணம். அவரது தவறான சிந்தனைகள், தவறான செயல்பாடுகள் மக்களை ஏமாற்றியது, தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றியது. அதிமுகவின் நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்களை பார்ப்பதற்காக ஓடோடி சென்ற நிர்வாகிகளும் தற்பொழுது அதிமுகவிலிருந்து விலகியவர்களும் திமுகவில் இணைவதற்கு ஓபிஎஸ் அவர்களது தலைமையில் திமுகவில் இணைவதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்களது பண்ணை வீட்டில் செய்யப்பட்டுள்ளது. இனி அதிமுகவின் நிலைமை என்ன, எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை என்ன என்பது மே 4ஆம் தேதிக்கு பிறகுதான் தெரிய வரும். எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அவர் அதிமுகவின் தொண்டர்களுக்கு செய்த துரோகம்தான். முக்கியமான நபர்களை கட்சியிலிருந்து நீக்கி குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஆதரவாக கட்சியில் நபர்களை சேர்த்தது தான் அதிமுகவில் பிளவுக்கு முக்கிய காரணம். எடப்பாடியின் மீது நம்பிக்கை வைக்காததற்கு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டது. தென் மாவட்டங்களில் சசிகலா அவர்கள் புதிய கூட்டணியை அமைத்து புதிய கட்சியை தொடங்கி அவரும் தனியாக செயல்பட்டதும் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்பட்டுள்ளது.